நம்ம லைஃப் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி. இந்த ரெண்டுல எதுல நம்ம லைஃப் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? நம்ம ரெகுலராக பயணிக்கிற நம்ம ரோட்டில் இந்த ரெண்டு வாகனத்தை நம்ம பார்த்துருப்போம். ஒன்று வாட்டர் டேங்க், இன்னொன்று பெட்ரோல் டேங்க் லாரி. ஆனால் நீங்கள் பாருங்கள், வாட்டர் டேங்க் லாரி சிந்திக்கிட்டே போகும், அது ரொம்ப வேஸ்ட், தண்ணி வந்து வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஆனால் பெட்ரோல் டேங்க் லாரியில் பாருங்களேன், ஒரு ட்ராப் கூட பெட்ரோல் கீழே சிந்தவே செய்யாது. அவ்வளவு பத்திரமா கொண்டு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த பொருளுடைய தன்மை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ரெண்டுமே ஒரே டேங்க் லாரி ஒரே அளவு தான் இருக்கும், ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கிற பொருளோட தன்மை அப்படி. நான் சொல்லுவேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு பர்சனாக நீங்கள் மாறணும். உங்களுடைய வேல்யூ என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம யார் கூட இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆகையினால உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் யார் கூட இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் நம்மளுடைய தன்மை என்ன என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். ஸோ உங்கள் தன்மைகள் அதிகமாகட்டும். உங்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் நேரங்கள் ரொம்ப பவர்ஃபுல். அந்த நேரத்தை ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. அதை சரியான வேலைக்கு நீங்கள் பயன்படுத்தினா உங்களுடைய மதிப்பும் தன்மையும் அதிகரிக்கும்.